வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிபனா பிக்சர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் ஏழை எளிய மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீட்டில் நம்ம அரசாங்கமே படிக்க வைக்குது. அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் கிடைக்கின்ற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் கல்வி கிடைக்கணுன்றது தான். ஏன்னா ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருமே நம் பெற்றோர் கஷ்டப்பட்டாவது அந்த பசங்களை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. இந்த கஷ்டத்தெல்லாம் போகணும், அவங்களுடைய கனவு நினைவாகன்றது தான் இந்த திட்டத்தை நம்ம அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணி பயன்படணும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அதில் அவங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு, அதுவும் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்தும் ஆதாரில் டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், உங்கள் டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் எவ்வளோ இருக்குன்றத அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சு மற்றும் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது நேட்டிவ் சர்டிஃபிகேட், இதெல்லாமே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்கள், அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், அப்புறமா திருநங்கை அவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறமா குழந்தையோட அப்பா அம்மா HIVயால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருட வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது யார் யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது எத்தனை கிலோமீட்டர்ஸ்ன்றது நியூ அப்டேட்டில் எப்படி வரும்னு தெரியல. பழைய அப்டேட்டில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும், அதாவது உங்கள் வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் அதை நீங்கள் பார்த்துங்க, எந்த ஸ்கூல் உங்களுக்கு பக்கம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ புதிய அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் CBSEக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைக்கல. அதனால நீங்க இந்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் முன்கூட்டியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது 25% இருந்தனால முதல்ல அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால நீங்க முன்கூட்டியே இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணி, இது எப்போ டேட் வரதுக்கு முன்னாடியே நீங்க அலாட்டா ரெடியா இருந்துக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி, ஏன்னா 1ஆவதுலேருந்து 8th வரைக்கும் இது ஃப்ரீ கிடைக்கிறதுனால ரொம்ப சிரமமான இதுதான். அதனால் நீங்கள் முன்கூட்டி அப்ளை பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலில். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது எப்போ வரும்ன்ற டேட் இன்னும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. அதனால் டேட் எப்போ வரும்ன்றதை வந்தோடனே நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.